எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா நான் ஒரு 6 மாதமாக இவங்ககிட்ட கேட்டுட்ருக்கேன். தம்பிக்கு ஒரு பொருள் ஒன்று வாங்கணும்னு சொல்லிட்டு அவங்க என்னை கடைக்கு கூட்டிகிட்டு போகிற மாதிரியே தெரில, அவங்களும் வாங்கி தர மாதிரி தெரியலை. கொஞ்சம் வேலை பிஸியாக இருக்கேன்னே சொல்லிகிட்டு இருக்காங்க. அதை போகவே முடியல. இப்போ எங்கள் அம்மா ஊர்லேருந்து வந்திருக்காங்க. அவங்கள கூட்டிகிட்டு நானே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப போகிறேன். அது போக அக்கா விளக்கு வைக்கிறதுக்காக பித்தளை தாம்பாளம் கேட்டிருக்காங்க. ஒரு 5 தாம்பாளம் விளக்கு வைக்க. அப்படியே பாத்திர கடைக்கும் போயிட்டு இதை வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு இருக்கேன். நான் நாச்சியார் கோவிலுக்கு தான் போகிறேன். அந்த கடை அங்கே தான் இருக்குது. போயிட்டு நான் அங்கேருந்து அது என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நிறைய பேர் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. எல்லோரும் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் தயவு செஞ்சு. ஏன்னா எங்களை மாதிரி சின்ன யூடியூபருக்கு நீங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பார்த்தா தானே எங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நான் கிளம்பிட்டோம். பாய் கதவு பூட்டிட்டு கிளம்ப வேண்டியது தான். கடைக்கு வந்தாச்சு. இங்கே இதுதான் இந்த ஊஞ்சல் தான் தம்பிக்கு வாங்கணும்னு சொல்லிட்டு இருந்தேன். கூப்பிட்டுட்டே இருந்தால் அவங்க வரமாட்டேன்ட்டாங்க. அதில் நாங்களாக கிளம்பி வந்தாச்சு. எல்லா பொருளுமே இருக்குது. ப்ரைஸும் கம்மியாக இருக்குது. சோஃபா செட் இருக்குது. ஊஞ்சல் எல்லாருக்குமே பெரியவங்களுக்கும் நம்ம ஆடுற மாதிரியும் ஊஞ்சல் இருக்குது. சேர் சூப்பராக இருக்குது. இது இடியாப்பத்தட்டுன்னு சொல்லுவாங்க. ரொம்பவே நல்லாயிருக்கு. ஃப்ளவர் கூட எல்லாம் செம்மையாக இருக்குது. இது வெஜிடபிள்ஸ் கூட வெஜிடபிள் அண்ட் ஃப்ரூட்ஸ் வச்சுக்கிறது. வெங்காயத்தட்டுன்னு சொல்லுவாங்க. இதை கூடயும் நல்லாயிருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்படியே இந்த பக்கம் பார்த்தாக்கா ரேக்கும் இருக்குது. இதுலேயே இந்த பக்கம் நிறைய கூடைங்க தொங்க விட்டுருந்தாங்க. ஃப்ளவர் வாஷ் மாதிரி செம்மையாக இருக்குது. எல்லாம் ஃப்ளவர்ஸ் கூட தான். அது ஃப்ளவர் வாஷ் தான். ட்ரெஸ்ஸிங் டேபிள் சேர் நல்லா இருக்குது. இதுவும் இங்கே ஒரு குழந்தைங்க தொட்டி ஒன்று இருக்குது. லாண்ட்ரி பாஸ்கெட் கூட இருக்குது. சூப்பராக இருக்குது. அதுவும் அந்த லாஸ்ட்டில் வச்சுருக்காங்க. இந்த கூட எனக்கு எல்லா பொருளையும் பார்க்க அவ்வளோ ஆசையாக இருந்துச்சு. ஈட் சேர்னு சொல்லுவாங்களா, அந்த சேரு, பேபி சேர். இது எனக்கு இந்த தொட்டி ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நல்லா காத்தோட்டமாக இருக்கும் குழந்தைங்களுக்கு. கொஞ்சம் துணியை மொத்தமாக மடித்து போட்டோம்னாக்கா. வாங்கியாச்சு ஒரு வழியாக. இது வாங்க தான் நான் போனேன். இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ரொம்ப நாளாக நான் கேட்டுகிட்டே இருந்தேன் அப்படின்ட்டு. வாங்கவே முடியலை, கடைக்கு போக முடியலை. சரி இப்போ கிளம்புனான்னு சொல்லிட்டு நான் போயிட்டு வாங்கிட்டும் வந்துட்டேன். இது ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னாக்கா கம்மியாக தான் இருக்குது. ஓரளவு பரவாயில்ல. ஊஞ்சலுடைய ப்ரைஸ் 850 சொன்னாங்க. செயினுடைய ரேட் 250 சொன்னாங்க. அவங்களேவே அப்புறம் ஊஞ்சலுக்கு கம்மி பண்ணிக்கிட்டாங்க. 700 தான் போட்டுட்டாங்க. செயினுக்கு 250 சொன்னாங்க. 200 போட்டு டோட்டலாக 900 வாங்கிக்கிட்டாங்க. 200 நமக்கு லெஸ் பண்ணி கொடுத்தாங்க. ரொம்பவே நல்லா இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எங்களுக்கே வாங்கணும்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தேன். பட் ஆனால் வாங்கலை. இருக்கட்டும் சொல்லிட்டு விட்டுட்டேன். தம்பிக்காக அவனுக்கு எந்த பொருளுமே வாங்காமல் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இதை போய் நான் வாங்கிட்டு வந்துட்டேன். அடுத்து சமைக்கணும். அம்மா நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதம் வெஜ்ஜு தான் சாப்பிடுவாங்க. அதில் வெஜ்ஜு தான், நான்வெஜ் டேஸ்ட்டில் நான் வெஜ்ஜு தான் செய்ய போகிறேன். வாங்க எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு உங்களுக்கும் காமிக்கிறேன். நீங்கள் வெஜ் பிரியர் அப்படின்னாக்கா நான்வெஜ் சாப்பிட மாட்டீங்கன்னாக்கா இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு பார்ப்போம். தம்பி இதை ரொம்பவே லைக் பண்ணுச்சு. என்ன சேட்டையெல்லாம் செய்து பாருங்கள் இந்த தொட்டியில், ஊஞ்சலில். அவனுக்கு தொட்டி கட்டி இருக்கும் போதுமே இது மாதிரி தான் ஆடிட்டு நிற்பான். அதனால தான் இது வாங்கணும்னு சொல்லிட்டு நான் ரொம்ப நாளாக சொல்லிட்டேன். இந்த தொட்டியில் ரொம்ப நாள் தூங்கவே இல்லை. பாபா என்ன செய்யுது? அழுகுதா? எப்படி அழுகுது பாபா? பாபா எப்படி அழுகுது? அழுகுதுடி. எப்படி அழுகுது?
வந்துட்டு இப்போ வந்துட்டு மீல் மேக்கர் கிரேவி தான் பண்ண போகிறேன். வாங்க எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு பார்ப்போம். எண்ணெய் காஞ்சிட்டு இப்போ வந்துட்டு 2 ஏலக்காய் 3 கிராம்பு ஒரு 2 பட்டை சேர்த்துருக்கேன். அது பொரிஞ்சதும் ஒரு பெரிய வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணியிருக்கேன். அந்த வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கலாம். வெங்காயம் வதங்கிறதுக்காக வந்துட்டு நான் கொஞ்சம் உப்பு சேர்த்து வதக்கிறேன். உப்பு சேர்த்து வதக்கணும் அப்படின்னா சீக்கிரம் வதங்கும். இப்போ வந்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இந்த இஞ்சி பூண்டோட வந்துட்டு நான் 1/2 ஸ்பூன் வந்துட்டு மிளகு, 1/2 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்து அரைச்சிருக்கேன். இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கலாம். அந்த பச்சை வாசம் போகிற அளவுக்கு. பச்சை வாசனை போனதுக்கப்புறம் வந்துட்டு கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து இதையும் வதக்கிட்டு இது கூட வந்துட்டு நான் 2 தக்காளி அரிஞ்சு வச்சுருக்கேன். மீடியம் சைஸ் தக்காளி அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கலாம். தக்காளி வந்துட்டு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்துட்டு மசாலா சேர்த்துக்கலாம். நான் வந்துட்டு 1 ஸ்பூன் மிளகாத்தூள் எடுத்துருக்கேன். எங்களுக்கு வந்துட்டு தூள் கொஞ்சம் நல்லா காரமாக இருக்கும், அதனால் 1 ஸ்பூன். உங்களுக்கு மிளகாத்தூள் எந்த அளவுக்கு காரமோ அந்தளவுக்கு சேர்த்துக்கோங்க. அடுத்து வந்துட்டு 1 ஸ்பூன் வந்துட்டு கரம் மசாலா, 1 ஸ்பூன் வந்துட்டு மஞ்சள்தூள் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நான் வந்துட்டு சோயா வந்துட்டு ஊற வச்சுருக்கேன். நல்லா தண்ணி இல்லாமல் புழிஞ்சிக்கலாம். புழிஞ்சிட்டு அதோட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். நல்லா ஒட்டை புழிஞ்சிட்டு இதை மசாலாவோட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். வந்துட்டு இந்த இஞ்சி பூண்டு அரைச்சோம் இல்லையா, அந்த மிக்சியை கழுவி அந்த தண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு கொதிக்கட்டும். வந்துட்டு ஒரு 2 பத்தை தேங்காய் எடுத்துருக்கேன். தேங்காயோட வந்துட்டு ஒரு 2 பட்டையும் 2 கிராம்பும் எடுத்து சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போ இருந்தால் கொஞ்சம் கசகசாவும் இதுவும் சேர்த்து அரைச்சிக்கலாம். குழம்பு நல்லா கொதிக்குது. தேங்காயை ஊற்றியாச்சு. இது நல்லா கொதியட்டும். ரெடி ஆயிடுச்சு. இதில் வந்துட்டு முடிஞ்சிருச்சு. அடுத்து வந்துட்டு சாப்பிட போகிறோம் நானும் அம்மாவும். பாய் பாய். ஊஞ்சல் வாங்கி 20 நாளைக்கு மேலே ஆயிடுது. நான் இந்த குஷன் வரட்டுன்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ வெயிட்டிங்கில் இருந்துச்சு. குஷனும் இன்றைக்கி வந்துட்டு குஷன் வந்துட்டு ரொம்பவே நல்லாயிருக்கு. இது வந்துட்டு நான் ஆன்லைனில் தான் வாங்கினேன். செம்மையாக இருக்குது. நான் இதை வந்துட்டு எந்த ஆப்பில் வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இன்னும் கொஞ்சம் திங்ஸ்லாம் வீட்டுக்கு தேவையானது நான் ஆர்டர் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் வரட்டும். வந்ததுக்கப்புறம் வந்து நான் உங்களுக்கு அதோட சேர்த்து இதோடைய ப்ரைஸு எந்த ஆப்பில் வாங்கினேன்னு சொல்லிட்டு சொல்கிறேன். என்னப்பா செய்கிற? குஷன் நல்லா இருக்காடி? குஷன் நல்லா இருக்கா உனக்கு? உட்காந்துக்க. சீட் நல்லா இருக்கா? பார்த்து பார்த்து. முன்னாடி போட்டு செய்கிற என்ன செய்கிற? அப்புறமா டிவி பார்த்துட்ருக்காரு. சாப்பிட்டு முடிச்சாச்சு. கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்க வேண்டியதான். எனக்கு வந்துட்டு ஒரு மாதிரி கோல்டு மாதிரி இருக்குது. அதை வந்துட்டு ரெஸ்ட்டு தூங்க வேண்டியது தான். கொஞ்சம் நேரம் படுத்து தம்பியும் தூங்கிட்டு இருக்கான். இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னாக்கா வந்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம பேபி குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம வீடியோ போட்டோம் அப்படின்னாக்கா வந்துட்டு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனே வரும். வீடியோ வாட்ச் பண்ணுற எல்லாத்துக்கும் தேங்க்யூ. பாய் பாய்.